இப்போ ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்த விஜயை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் காவேரி. ஸோ இன்னொரு பக்கம் வந்து விஜய் ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்கல்ல காவேரி. ஸோ அதை வந்து மாமி பார்த்துடுறாங்க. இது என்ன கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, தனியாக இருக்க ஆம்பளை ரூமுக்கு எதுக்கு காவேரி வந்துட்டு போகிறா, இது கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து அப்பளம் வைக்கிறதுக்கு காவேரி போகும்போது பின்னாடி விஜய் போயிட்டு காவேரி கையை பிடிச்சி இழுத்துறதையும் அடுத்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன இது சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீ போ நான் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு, என்ன சரியில்லை அப்படின்னு உடனே இல்லை இல்லை இது சரிப்பட்டு வராது, அதனால தான் அன்னைக்கே அவங்க வந்து சொன்னாங்க போல இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க இருந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சுலரை குடி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் சரியாக வருது, ஃபேமிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட நீ ரொம்ப நல்ல பையன் நினச்சேன், இப்போ தானே தெரியுது இது சரிப்பட்டு வராது, நீ உடனே வீடை காலி பண்ணிடு, அதுதான் நல்லது அப்படின்னு. ஐயோ மாமி என்ன சொல்கிறீங்க, ப்ளீஸ் மாமி அப்படின்னு விஜய் சொல்லும்போது, உடனே அதெல்லாம் சரியாக வரா தம்பி, நீ முதல்ல காலி பண்ணிடு, நீ எவ்வளோ கெஞ்சினாலும் சரிப்பட்டு வராது அப்படின்னு. அப்படியே மாமி சரி நான் காலி பண்ணிடுறேன், அப்போனா ஒரு விஷயம் நடக்க போகுது, புருஷன் முறையே பிரித்து பாவம் தான் உங்களுக்கு சேரப்போகுது அப்படின்னு. நான் யாரை பிரிக்க போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு கல்யாணான பையன், அவள் ஒரு கல்யாணான பொண்ணு, அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு. மாமி அதுதான் என் பொண்டாட்டி காவேரி தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா விஷயம், அதனால தான் நீங்கள் வந்து இருக்கியா, எனக்கு எதுவுமே தெரியல அம்பி அப்படின்னோடனே, என்ன தான் நடந்துச்சு, அதனால தான் அன்றைக்கி காவேரி கிட்ட கேட்கும்போது கூட ஆமாம் பொண்டாட்டினே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாலா அப்படின்னு சொல்லி மாமி கேட்க. இப்போ எல்லா விஷயத்தையுமே விஜய் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு மாமி கிட்ட. அப்படியே மாமிக்கு தலையே சுற்றி போயிடுது, இவ்வளோ விஷயம் நடந்திருக்காடா அம்பி உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்கள் தான் மாமி ஹெல்ப் பண்ணணும் ஏதாவது அப்படின்னா. நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னோடனே, எங்கள் அத்தைகிட்ட பேசி ஏதாவது கரெக்ட் பண்ணி நீங்கள் தான் எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. சரிடா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மாமி சொல்லும்போது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, ஒரே போர்ஷனில் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு இப்போ தான் எல்லாமே எனக்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாமிக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த கன்ஃபியூஷனோடய போயிடுறாங்க. விஜய்க்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.